வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் நாம் அன்றாடம் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய குணநலக்கேடுகளும் மனரீதியான சிக்கல்களும் எவ்வாறு ஏற்படுகிறது, அதிலிருந்து எளிமையான முறையில் எவ்வாறு மீண்டு வருவது என்பது குறித்து சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் நமது உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறோம். இந்த அதிகாலை பொழுதில் நடக்கக்கூடிய இந்த மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ளக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய சுமார் 150க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு வெகு விரைவில் இயற்கை வழி வாழ்வியலை முன்னிறுத்தி செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சை பயிற்சிகள் வழங்கப்படும் என்பதை இந்த காலை பொழுதில் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவம் என்பதை கற்றுக்கொள்வது ஒரு மாபெரும் மாயை கிடையாது. அது மிக எளிமையானது. அதற்கு முன்பு நாம் நமது வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட கூடுதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளில் நடக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நாம் தொடர் பதிவுகளாக பதிவிட்டு வருகிறோம். இதில் நமது உயிர், உடல், மனம் இந்த மூன்றும் சேர்ந்த கலவைதான் நாம். இந்த மூன்றும் சேர்ந்த கலவை இந்த உடலுக்குள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை ஓரளவு, முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முயற்சித்தோமேயானால் நமது இயக்கம் நமது இயக்கம் என்றால் நமது உடலாகட்டும், உயிராகட்டும், மனமாகட்டும், ஒட்டுமொத்த இயக்கம் எவ்வாறு இயங்குகிறது, எது எது எந்தெந்த பணிகளை செய்கிறது என்பதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் நான் செய்தேன், நான் செய்தேன் என்று சொல்லுவதை விட, நான் செய்கிறேனா, என் மனம் செய்கிறதா, நான் செய்கிறேனா, என் உடல் செய்கிறதா, அல்லது நான் தான் செய்கிறேனா, இந்த செயலை செய்தது யார், இதற்கு யார் காரணம், நம்முள் இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள், மனமாகட்டும், உடலாகட்டும், உயிராகட்டும், இதில் யார் என்ன பணிகளை செய்கிறார்கள், எந்த செயல் செய்பவர்களுக்கு எது சன்மானமாக கிடைக்கிறது என்பதை நாம் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். துவக்கத்தில் இது பெரும் குழப்பத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து இதை கவனிக்கும் போது ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும். நம்ம எல்லாருமே சிறு வயதிலிருந்து சில சில வரிகளை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். இப்போ நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை அத்தனைக்கும் மேலுலகத்துல நமக்கு பரிசுகள் காத்திருக்கு, தண்டனைகள் காத்து கொண்டு இருக்கு என்ற வாசகத்தை சிறு வயது முதல் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மனிதன் வாழ்ந்து நிறைவு செய்த பிறகு மேலுலகத்தில் சொர்க்கமும் நரகமும் தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கு. இங்கு நாம் நல்ல செயல்களில் ஈடுபட்டோமேயானால் நமக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கும். இங்கு நாம் தீய செயல்களில் ஈடுபட்டோமேயானால் நரக வாசல் திறந்திருக்கும் என்று நமக்கு சில தகவல்களை சில உறவுகள் மூலமாக நாம் கேள்விப்பட்டு இருப்போம். அதிலிருந்து ஒரு சில புரிதல்களை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். அது எந்த மாதிரியான புரிதல்? இங்க நம்ம இப்ப வாழும்போது செய்யக்கூடிய செயல்கள் அத்தனைக்குமே நமக்கு விளைவுகள் இருக்கு எதிர்காலத்தில். எப்போ? இறந்த பிறகு. சரி. அது எந்த மாதிரி விளைவுகள் இருக்கு?
அந்த அந்த பரிசுகளாகட்டும், அந்த தண்டனைகளாகட்டும் யாருக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு செயல் செய்றோம். கடந்த 4, 5 நாட்களாக நாம் பார்த்த பதிவுகளிலிருந்து நமக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். நாம் ஒரு செயல் செய்கிறோம். அந்த செயல் எதன் அடிப்படையில், எதன் தூண்டுதல் அடிப்படையில் நாம் செய்கிறோம் என்றால், நம் சிந்தனையின் தூண்டுதலின் அடிப்படையில் நாம் ஒரு செயல் செய்றோம். சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா, எண்ணங்களிலிருந்து சிந்தனை உருவாகுது. சிந்தனையிலிருந்து நாம் ஒரு செயலில் ஈடுபடுகிறோம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது நல்ல செயலாகட்டும் அல்லது தீய செயலாகட்டும், இந்த இரு செயலுக்கும் யார் காரணம்? நமது சிந்தனை. சிந்தனை எங்கிருந்து பிறக்கிறது? மனதிலிருந்து பிறக்கிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் நம் மனமே காரணம். சரி. இங்க மனம் ஒரு புறம் இருக்கு. செயல் செய்யறது யாரு என்று பார்த்தால் இந்த உடல். இந்த உடல் தான் இந்த உடலுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நம்மால் செய்ய முடியாது. வேண்டுமானால் நினைக்கலாம். நினைத்ததை செய்வதற்கு உடலின் உதவி தேவை. அப்போ சிந்திப்பது மனம், அந்த செயலில் ஈடுபடுவது நமது உடல். இங்க உயிர் என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணல. அது வெறுமனே சும்மா இருக்கு. இந்த 2யும் இயக்கக்கூடிய ஒரு பணியை உயிர் செய்து கொண்டிருக்கு. உயிர் ஒண்ணும் பண்ணல. அது சும்மா இருக்கு. வெறுமனே பார்த்தோம்னா. இப்போ நமது புராணங்களில் சொல்லக்கூடிய தகவல்கள், நமது முன்னோர்கள் கொடுத்த நம்பிக்கைகள் மற்றும் பயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல செயல்கள் செய்தால் சொர்க்கத்தில் மகாராணிகள், தேவதைகள் அவர்கள் நம்மை வரவேற்பார்கள். தீய செயல்கள் நாம் செய்தோம் என்றால், நரகத்தில் யமதர்மராஜா தயார் நிலையில் எத வச்சிருப்பாருங்க? எண்ணெய் வாணலி. வாணலியில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கும். அதுல போட்டு வறுத்தெடுப்பாரு. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஒரு நபர் ஒரு நபர் நான் இருக்கேன். நான் எந்த புவி வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள், அது நன்மையானதாக இருந்தால் எனக்கு மேலுலகத்தில் மகிழ்ச்சி கிட்டும். இந்த புவி உலகில் நான் செய்யக்கூடிய செயல் தீமையானதாக இருந்தால் மேலுலகத்தில் எனக்கு சிரமம் கிட்டும், கஷ்டம் கிட்டும். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து நிறைவு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்காக வாழ்ந்து நிறைவு செய்கிறார். அவர் வாழ்ந்து நிறைவு செய்த பிறகு என்ன நடக்கிறது? அந்த உடலானது அந்த உடலை விட்டு உயிர் விலகுகிறது. உடல் தனிமைப்படுத்தப்படுகிறது. அதற்கு நம்ம வேறு பெயர் வச்சிருக்கோம். அந்த பெயர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதன் வாழ்ந்து நிறைவு செய்த பிறகு நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவரும் வருகிறார்கள். அனைவரும் வந்து அந்த உடலுக்கு என்னென்ன இறுதிச் சடங்கு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு, அந்த உடலை இறுதியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறாங்க. அடுத்து இங்க உடல் என்பது கண்ணெதிரில் நமக்கு தெரிகிறது. உடலுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்திற்கு என்னென்ன சடங்குகள், சம்பிரதாயங்கள் அனைவரின் முன்னிலையிலும் அது நிறைவேற்றப்படுகிறது. இங்க நம் வாழும்போது செய்த செயல்களுக்கு காரணமாக இருந்தது யாரு? இந்த உடல். அது நல்ல செயலாகட்டும் இருக்கட்டும் அல்லது தீமையான செயல்களாக இருக்கட்டும். செயலை செய்தது உடல். உடலின் உதவி இல்லாமல் எந்த செயலிலும் நம்மால் ஈடுபட முடியாது. இந்த செயலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தது நமது சிந்தனை. அந்த சிந்தனை எங்க இருக்கும்? மனதில் இருக்கும். மனதிற்கு உருவம் இருக்கா? கிடையாது. ஒரு மனிதன் வாழ்ந்து நிறைவு செய்த பிறகு இந்த செயலை செய்த மனிதருக்கு ஒண்ணு எரிச்சிடுறாங்க, இல்ல புதைச்சிடுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. இந்த செயலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த அந்த மனதிற்கு
என்ன செய்றாங்க? மனதை நாம் எது ஒன்றும் செய்வது கிடையாது. மனதை நாம் எது ஒன்றும் செய்வது கிடையாது. மனதை எது ஒன்றும் செய்யவும் முடியாது. இது நாள் வரைக்கும் மனச ஏதாவது பண்ணியிருக்குமா? உடம்ப தான் கொண்டு போயிட்டு அதுக்கு இறுதிச் சடங்கு என்று நாம் அதுக்கான தகனங்கள் செய்திருப்போம். மனச என்ன பண்ணியிருப்போம்? மனச எது ஒண்ணும் பண்றது கிடையாது. உயிரற்ற உடலில் மனம் இருக்குமா? என்றால் மனம் அங்கு இருக்காது. உயிரற்ற உடலில் உயிர் இருக்குமா? உயிரும் அங்கு இருக்காது. அது வெறும் ஒரு உருவம் அவ்வளவுதான். இப்ப அந்த உருவத்திற்குள் இருந்த அந்த மனம், அது எங்க போச்சு? தெரியாது. அந்த உயிர் எங்க போச்சு? அது மேல போயிருச்சு. இது நம்ம எல்லாருமே சொல்லுவோம். எங்கிருந்து வந்ததோ அங்கு சென்று விட்டது. இப்போ இந்த செயல்களில் ஈடுபட்ட உடலை கொண்டு போயிட்டு என்ன செய்யணுமோ அத செஞ்சு முடிச்சுட்டோம். நாம் செய்த செயலுக்குத்தான் மேலுலகத்தில் நமக்கு பரிசுகளும், தண்டனைகளும் காத்துக் கொண்டிருக்கு. இந்த செயலை செய்த உடல் மேலுலகத்திற்கு செல்லுமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உடல் மேலுலகத்திற்கு செல்லாது. இந்த மனம் மேலுலகத்திற்கு செல்லுமா? அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ மேலுலகத்திற்கு செல்வது யார் என்று பார்த்தால், இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கு செல்கிறது. அப்போ இந்த உயிர் தான் மேலுலகத்திற்கு செல்கிறது என்ற ஒரு ஒரு கணக்குக்கு நம்மால் வர முடியும். ஒரு புரிதலுக்காக சில ஒப்பீட்டுகளின் அடிப்படையில் நம்ம இந்த தகவல்கள பகிர்ந்து கொள்கிறோம். இந்த உயிர் தான் அங்கிருந்து வந்தது. இப்போது மீண்டும் இந்த உயிர் அங்கு செல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஓரளவிற்கு. இப்போ மேலுலகத்திற்கு செல்வது நம் உயிர்தான் என்றால், அங்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளும், தண்டனைகளும் யாருக்கு தருவார்கள்? அங்கு செல்பவர்களுக்கு தானே தருவார்கள். அப்ப மேலுலகத்திற்கு செல்வது நமது உயிர்தான். உடல் செல்லவில்லை. அது எங்க அடக்கம் பண்ணணும்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்ப வாழும்போது நல்ல செயல்களில் ஈடுபட்டால் தேவதைகள் வரவேற்பார்கள். வாழும்போது தீய செயல்களில் ஈடுபட்டால் அரக்கர்கள் வரவேற்பார்கள். அங்கு தண்டனைகள் கிடைக்கும். வாழும்போது நல்ல செயல்களில் ஈடுபட்டது யார்? உடலா? மனமா? உயிரா? மனமும் உடலும் சேர்ந்து ஈடுபட்டது. வாழும்போது தீய செயல்களில் ஈடுபட்டதும் மனமும் உடலும் சேர்ந்து ஈடுபட்டது. உயிர் ஏதாவது பண்ணுச்சா? அது ஒண்ணும் பண்ணல. ஆனா ஒண்ணும் பண்ணாத உயிர் தான் அங்க போயிருக்கு. நமக்கு வேதங்கள் சொல்கிறது உயிரை நெருப்பால் சுட முடியாது, நீரால் குளிர்விக்க முடியாது. நமது வேதங்களில் ரிக்வேதம் சொல்லுது, உயிரை, ஆன்மாவை நெருப்பால் சுட முடியாது, நீரால் குளிர்விக்க முடியாது. உயிரை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. காரணம் அது ஏற்கனவே படைக்கப்பட்டது. அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுது. இப்போ நீரால் குளிர்விக்கப்பட முடியாத, நெருப்பால் சுட முடியாத உயிருக்கு என்ன பரிசுகள் தர முடியும்? என்ன தண்டனைகள் தர முடியும்? உயிருக்கு எதுவும் தர முடியாது இல்லைங்களா? இங்க எல்லா செயல்களிலும் ஈடுபட்ட உடலானது ஓய்வெடுக்க சென்று விட்டது. இந்த உடலை இவ்வளவு நாட்கள் பராமரித்து வந்த அந்த உயிருக்கு 16ஆம் நாள் அஞ்சலி செலுத்தி, அதற்கு அந்த உயிரை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுவார்கள். 16ஆம் நாள் ஆன்மாவிற்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக வந்துவிட்டது. எந்த ஆன்மாவும் அதை எதிர்பார்த்துக் கொண்டும் இருப்பது கிடையாது. அது ஒரு சம்பிரதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கு நல்ல செயல்களில் ஈடுபட்ட, மோசமான செயல்களில் ஈடுபட்ட உடலும், மனமும் இங்கேயே இருக்கிறது.
உயிர் மட்டும் வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறது. அந்த உயிருக்கு தண்டனை தருவார்கள் என்று நம்பினால் எப்படி இது சாத்தியம்? நான் சொல்வது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த உடலை வளர்த்தது உயிர். உயிர் வந்த பிறகுதான் உடலானது வளர்ந்தது. எந்த செயலிலும் உயிர் ஈடுபடவில்லை. உடலும் மனமும் தான் ஈடுபட்டது. வாழ்வு நிறைவு பெற்ற பிறகு உயிரானது எங்கிருந்து வந்ததோ அங்கு சென்று விட்டது. உடலை கொண்டு சென்று நாம் அடக்கம் செய்து விட்டோம். இந்த மனம் எங்கு இருக்கும்? மனமென்ற ஒன்று இருக்கிறதா என்றால், மனமென்ற ஒன்று இருக்கிறது. அதை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், அந்த மனதில் இருந்த பதிவுகள், அந்த பதிவுகள் ஆங்காங்கே 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 அந்த உடலைச் சுற்றியும், அந்த உடலைச் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் அந்த மனப்பதிவுகள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, தலைக்கு குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள போகணும், தலைக்கு குளிக்கணும் என்ற ஒரு ஒரு சடங்கை வைத்திருக்கிறார்கள். வெறுமனா வீட்டுக்குள்ள போகக்கூடாது என்று. காரணம், அந்த இடத்துக்கு நாம் சென்றோம். அந்த அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அந்த உடலில் இருந்த மனம், அந்த மனதில் இருந்த எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டங்கள் நம்மிடம் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த இடத்தில் வந்திருந்த அந்த அந்த மக்கள் உறவுகளுடைய எண்ண ஓட்டங்கள் நமது மனதிலும் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நாம் நீரால் குளிக்கும்போது நமது எண்ணங்களை நாம் சீர் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தலைக்கு தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ஒரு சடங்கை ஏற்படுத்தினார்கள் முன்னோர்கள். எது ஒன்றும் காரண காரியங்கள் இல்லாமல் முன்னோர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் நம்மிடத்தில் கொடுக்கவில்லை. அத்தனையும் நாம் உள்நோக்கி பார்த்தோமே என்றால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரண காரியம் மறைந்திருக்கும், மறைபொருளாக இருக்கும். கருட புராணம் சொல்லுது, மண்ணில் வாழும்போது தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மேலுலகத்தில் எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுப்பார்கள் என்கிறது. இங்கு வாழும்போது தவறுகள் செய்வது இந்த மனமும் உடலும். இந்த மனமும் உடலும் செய்த தவறுகளுக்கு தண்டனை மேலுலகத்தில் கிடைக்கும் என்றால், யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தானே தண்டனை தர வேண்டும். இந்த தவறான செயல்களில் ஈடுபட்ட உடலாகட்டும், அதற்கு உதவியாக இருந்த மனமாகட்டும் இங்கேயே இருக்கிறது. இங்கேயே இருக்கிற ஒன்றுக்கு எப்படி அங்கு தண்டனை தர முடியும்? உயிரை நெருப்பால் சுட முடியாது, நீரால் குளிர்விக்க முடியாது எனும் பட்சத்தில் அந்த உயிரை எண்ணெய் வாணலில் போட்டு வறுக்க முடியுமா? சிந்திக்க வேண்டியது. அப்போ உயிரை ஒன்றும் பண்ண முடியாது. அது அது பாட்டுன்னு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இங்க மனமும் உடலும் செய்த செயலுக்கான விளைவு மேலுலகத்தில் கிடைக்கும் என்பது கிடையாது, வாழும்போதே கிடைத்துவிடும். இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணம் நம்பிக்கையாய், நம்பிக்கை சிந்தனையாய், சிந்தனை செயலாய், செயல் பழக்க வழக்கங்களாய், பழக்க வழக்கங்களே வாழ்க்கையாக மாறுகிறது. நமது எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும். நமது சிந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நமது செயலை நாம் கவனிக்க வேண்டும். நம் பழக்க வழக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம் வாழ்க்கை மற்றவர்கள் கவனிப்பார்கள். நம் எண்ணங்களை நாம் மாற்றிக்கொண்டோமேயானால், நம் சிந்தனைகளை நாம் சீர் செய்து கொண்டோமேயானால் ஒவ்வொன்றாக மாறும். எதை நோக்கி நமது சிந்தனைகள் நகர்கிறதோ அதுவாக நம் வாழ்க்கை மாறும். இங்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நல்ல செயல்களில் ஈடுபடுவதும் தீய செயல்களில் ஈடுபடுவதும்
நல்லதையே சிந்திப்பதும் மோசமானதை சிந்திப்பதும் நமது உரிமை. இதில் எவரும் தலையிட முடியாது. ஆனால் நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட, அந்த குணம் கொண்ட அந்த மனம் நம்மிடம் இருக்கிறது. அந்த மனம் என்பது ஒரு மாபெரும் குழந்தை. நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து உதவிகளை செய்வதற்காக இந்த இயற்கை நமக்கு படைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம். அந்த மனதை நாம் சரியாக கையாள கற்றுக்கொண்டோமேயானால், நமது எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். நமது சிந்தனைகளை நாம் சரி செய்து கொள்ளலாம். இங்க எது ஒண்ணுமே நாம செய்யல. எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கு. அதுல நமக்கு தேவையானத நம்ம ரிசீவ் பண்ணணும். ஒரு சின்ன எளிய உதாரணத்த நம்ம பார்க்கலாம். தொலைக்காட்சி பெட்டி இருக்கு வீட்ல. வானொலி பெட்டி இதற்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு பெருவாரியான இல்லங்களில் வானொலி பெட்டிங்கிறது இல்ல. ரேடியோ. தொலைக்காட்சி பெட்டி இருக்கு. டிவி. தொலைக்காட்சி பெட்டியில ஒவ்வொரு சேனல்லயும் ஒவ்வொரு ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு தேவையான ப்ரோகிராம நாம சூஸ் பண்ணி எடுக்கணும். சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவின்னு என்னென்னமோ இருக்கு இல்லைங்களா? இதுல நமக்கு தேவையான சேனல நாம சூஸ் பண்ணி எடுக்கணும். நமக்கு பாடல் வேணுமா? செய்தி வேணுமா? நடனம் வேணுமா? படம் வேணுமா? இத நாம சூஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சேனல்ல ஒரு ஒரு தகவல் பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு படம் பார்த்து கொண்டே இருக்கோம். இது நமக்கு பிடிக்கல. வேற ஒரு பாடலோ, வேற ஒரு காட்சியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்றோம்? அந்த தொலைக்காட்சி பெட்டியில சேனல மாத்துறோம். சேனல மாத்துறதுக்கு நமக்கு எது உதவியாக இருக்கு? ரிமோட் உதவியாக இருக்கு. இந்த ரிமோட் எடுத்து நம்ம சேனல மாத்துன பிறகு வேற ஒரு ப்ரோகிராம் வந்துட்டு அந்த டிவில டெலிகாஸ்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த இடத்துல மட்டும் இருந்து நம்ம கவனிப்போம். நாம சேனல மாத்துன பிறகு தான் அங்க டெலிகாஸ்ட்ங்கிறது வருதா? அங்க அந்த அந்த படத்த வந்துட்டு ஒளிபரப்புறாங்களா? இல்ல ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்ட ஒரு படத்த நாம சேனல மாத்தி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா? ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்த, ஒரு பாடல, ஒரு காட்சிய நமக்கு ஏற்றார் போல நாம சேனல மாத்தி நாம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த சேனல மாத்துறதுக்கு உதவியாக இருக்கிறது எது? மனம். மன்னிக்கணும் அந்த ரிமோட். அந்த ரிமோட் போல தான் நமது மனம். நாம நெனச்சா எந்த சேனல வேணா நம்ம மாத்திக்கிறலாம். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையுமே இந்த இயற்கை படைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையானத குடுக்கறதுக்கு அது இல்ல. ஏற்கனவே படைக்கப்பட்டு தான் நம்ம இங்க அனுப்பியிருக்கு. நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய இந்த இயற்கை, இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த உயிர் எப்படி வேணா எடுத்துக்கிறலாம். நமக்கானதை உருவாக்கிருச்சு. கூடவே நம்மள்ட்ட ஒரு ரிமோட்ட குடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுதான் மனம். இந்த இந்த ரிமோட்ல நமக்கு தேவையான சேனல நம்ம டியூன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். எல்லாமே நம்மள சுத்தி காத்து கொண்டு இருக்கு. நம் மனக்கதவ, நம்ம மன பாத்திரத்த நம்ம சரிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். பண்ணோம் அப்படின்னா, நமக்கானதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் தயார் நிலையில் இருக்கிறது. அது தயார் பண்ணி குடுத்துருச்சு. இந்த ஒரு ஒரு புரிதல், இந்த மனம் சார்ந்த இந்த நம்முடைய மனம் எவ்வாறு இயங்குகிறது என்ற இந்த ஒரு புரிதல் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இதுல எங்க ஒரு இடையூறு ஏற்படும், சிக்கல் ஏற்படும் என்றால், நம்மைப் போலவே நம்மோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இணை இருக்கு இல்லைங்களா? இங்கு நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். இதுதான் இங்க நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட், ஒரு செக். அது என்ன வாழ்க்கை இணையோட நமக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, என்னுடைய மனம் ஒரு மாதிரி இயங்கும். என்னுடைய வாழ்க்கையோடைய
வாழ்க்கை இணையுடைய மனம் ஒரு மாதிரி இயங்கும். கணவனுடைய மனம் ஒரு மாதிரி இயங்கும். மனைவியோட மனம் ஒரு மாதிரி இயங்கும். இந்த இரு மனமும் ஒரே மாதிரி இயங்க துவங்கிருச்சு அப்படின்னாக்கா அங்க சிக்கல் கிடையாது. இந்த இரு மனமும் ஒரே மாதிரி இயங்குமா என்று பார்த்தோமேயானால், ஒரு ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆணுக்கோ ஒரு 20, 25 வயதுல ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 25, 30 வயதுல அப்படின்னா, அந்த பெண்ண என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அக்கறையோட பார்ப்பாங்க. ரொம்ப அக்கறையோட கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள். அவங்களுக்கு தேவையானத கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பெற்றோர்கள் இருந்து அந்த பெண்ண பராமரித்துட்டு வருவாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரிசீவ் பண்ணக்கூடிய மனநிலையில இருக்கும். உள்வாங்கக்கூடிய, அவங்களுடைய தேவைகளை வாங்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கும். அந்த அந்த கேரிங் யார் குடுத்தாங்கன்னாக்கா, பெற்றோர்கள் ரொம்ப கேர் பண்ணி வளர்த்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதே தான் ஆணுக்கும். 25, 30 வயது வரைக்கும் பெற்றோர்கள் ரொம்ப கேர் பண்ணி வளர்த்திருப்பாங்க. அப்ப அந்த ஆணுடைய மனநிலை ரிசீவிங் கெப்பாசிட்டில தான் இருக்கும். அங்க கேரிங் குடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. சென்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இருக்காது பெருசா. இப்போ ரிசீவிங் கெப்பாசிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெண், ரிசீவிங் கெப்பாசிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஆண், இந்த இருவருக்கும் நம்ம திருமணம் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னா, இந்த இருவருடைய மனநிலையும் ரிசீவிங் கெப்பாசிட்டில தான் இருக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் என் அப்பா, அம்மா என்ன ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கிட்டாங்க. இவரும் என்னை ரொம்ப அக்கறையோட பார்த்துப்பாரு. அப்படிங்கிற மனநிலை அந்த அம்மாவுக்கு இருக்கும். அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஆனா அவருக்கு என்ன மனநிலை இருக்கும்? இதுக்கப்புறம் என்னுடைய மனைவி என் மீது அன்பாக இருப்பாங்க, அக்கறையோட இருப்பாங்கங்கிற அந்த மனநிலையில அவரு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் இவரு இவ்வளவு நாள் ரிசீவிங் கெப்பாசிட்டில இருந்துட்டாரு. இந்த 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 பெண்ணுடைய பெற்றோர்கள் அக்கறையோட கவனிச்சுக்கிட்டாங்க பெண்ண. ஆணுடைய பெற்றோர்கள் அக்கறையோட பெண்ண கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த இருவரும் ஒன்றிணையும்போது, வாழ்க்கையை நகர்த்தும்போது, இந்த இருவருடைய மனநிலையும் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், நம்மீது இவர்கள் அக்கறை செலுத்துவார்கள். நம்ம ரொம்ப கவனமா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனா, இங்க என்னன்னா, என் மீது இவர்கள் அக்கறை செலுத்தணும். யாரு? கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் அக்கறை செலுத்தணும். அங்க சென்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு இருவருடைய மனநிலையும் இருக்கும்போது, ஆனா இருவருடைய வாழ்க்கை முறையும் ரிசீவிங் கெப்பாசிட்டில இருந்திருக்கும். இங்கு தான் மனச்சிக்கல்கள், மனப்பிளவுகள் ஏற்படுறது. என் மேல அக்கறையே இல்ல, என்ன கவனிக்கிறதே இல்ல. இது எப்ப நடக்கும் அப்படின்னாக்க, இரு மனமும் ஒன்றாக இணைந்து சில காலங்கள் கடக்கும்போது, ஒரு புரிதல் என்ற ஒன்று ஏற்படும்போது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிதலோட வாழ்க்கை இனிமையாக நகரும். அங்கு புரிதல் இல்லை என்றால் அங்கு சிக்கல் தான். ஆனா அதனால தான் இன்று பெருவாரியான திருமணங்கள் வெகு விரைவில் அதற்கு தீர்வை நோக்கி நகர்ந்து விடுகிறது. மனப்புரிதல் இல்லாதனால. காதல்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா காதலிக்கும் போதே அது நடந்துருது. மனப்புரிதல் இல்லாதனால. எனவே நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையாகட்டும், தீமையாகட்டும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களாகட்டும், இவை அத்தனைக்குமே நமக்கு மூல காரணமாக அமைவது எதுவென்று பார்த்தால், இந்த செயல்களில் நாம் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக அமைவது எதுவென்று பார்த்தால் நமது மனம். நம் மனதை நாம் எவ்வாறு கையாள்வது என்ற அந்த தகவல்களை நாம் புரிதலோடு தெரிந்து கொண்டோமேயானால், மனதின் இயக்கத்தை நாம் புரிந்து கொண்டோமேயானால், வாழக் கிடைத்த இந்த வாழ்க்கை சுகமாக, சுபிக்ஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக அமையும் என்று கூறி, இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.
என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருக்கின்ற மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்கு என் நன்றி. இதுநாள் வரை எனக்கு என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அனைத்திற்கும் நான் நன்றி கூறி ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.